கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம்: அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மத்தேயு 8:15. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் தம்முடைய ஜனங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்திருந்தார். இப்பொழுது பேதுருவின் மாமிக்கு அதிக காய்ச்சலால் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். அவருக்கு முன்னதாக அந்த வீட்டிற்குள்ள மருத்துவர்கள் வந்து பார்த்து மருந்து கொடுத்திருக்கலாம். உற்றார் உறவினர்கள் வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி சென்றிருக்கலாம். ஆனால் இப்போ வந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து அவளை பார்த்து அவள் கையை தொட்ட உடனே அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஜுரம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அவங்க எழுந்து அவ்வளோ ஒரு பலன், அவ்வளோ ஒரு உற்சாகம். அங்கு வந்திருந்த அனைவருக்கும் பணிவிடை செய்கிற அளவுக்கு அவங்க உடம்புல ஒரு பலன் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். நம்ம வீடு தயாராக இருக்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உள்ளே வந்துட்டா நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நம்ம விட்டு அகன்று போயிடும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நம்ம விட்டு அகன்று போயிடும். நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். கழுகுக்கு ஒத்த பலனை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமேன்.